அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மசாலா சுண்டல் எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இதில் நம்ம பீச்சில் தான் அதிகமாக சாப்பிட்ருப்போம். பட் இப்போ இருக்க லாக்டவுன் பீரியடில் கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிட முடியாது. ஆனால் பீச்சில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செஞ்சால் எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சுண்டல் செய்யறதுக்காக இந்த கலரில் நீங்கள் பட்டாணி வாங்கிக்கிங்க, பச்சை கலர் வாங்காதீங்க. இது வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேன். கிராம் வைஸில் பார்த்தா இது ஒரு 150 கிராம் இருக்கும். இது வந்து ஒரு 5 to 6 மணி நேரம் அது ஊறணும். அப்போ தான் இது நல்லா பாயில் ஆகி வரும். ஸோ கொஞ்ச நேரம் ஊறட்டும் இது நல்லா. அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் செஞ்சுக்கலாம். நான் அப்படி தான் இப்போ ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்சுட்டு இப்போ காலையில் பார்க்குறேன், பாருங்கள் நல்லா வந்திருக்கு இது வந்து குக்கரில் நான் போட்டு தான் பாயில் பண்ண போகிறேன். குக்கரில் போட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு பவுலில் போட்டுட்டேன். இதில் ஒன்று எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி பாருங்கள். அப்போ நல்லா மேஷ் ஆகணும். அது மாதிரி மேஷ் ஆகி வந்தால் தான் இந்த சுண்டல் வந்து நல்லா இருக்கும். ஸோ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்குங்க. பாயில் பண்ணி எடுத்த அந்த சுண்டல் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு இதை அரைச்சி எடுத்துடுறேன். இது வந்து நம்ம கடைசியாக அந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த சுண்டலை அரைச்சி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். வெங்காயம் தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, அது நல்லா வெடித்து வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட், அதையும் இதில் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி அதோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சுண்டலோட டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்குங்க. இது நான் ஒரு 10 நிமிஷமாக வதக்கியிருக்கேன். நல்லா இதோட ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் எந்த தண்ணி இதில் சேர்க்குறேன்னா, இந்த பட்டாணி வேக வச்சோம்ல அதில் பேலன்ஸ் இருக்க அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு கூடவே அரைச்சி வச்சுருக்க இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் அரைச்சி போட்டிருக்கோம்ல இந்த பட்டாணி, இதனால் இந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். கூடவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா கொதிக்குது. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக ஆகணும். அது வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம மூடி போட்டு இதை பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா சுண்டல் ரெடி. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பீச் சுண்டல் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டா எப்படி? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் அதை போட்டுட்டு மாங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே துருவி வச்சுருக்கேன் இந்த கேரட்டை போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பீச்சில் வாங்கி சாப்பிட்ற சுண்டல் நம்மளுக்கு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீச்சில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மெயினாக இதில் வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி போகிறோம்ல, அதை நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குதோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் வதங்காமல் அந்த ஸ்மெல் கொஞ்சம் இருந்தால் கூட இதோட டேஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த வெங்காயம் தக்காளி அதை வதக்குற அந்த இதில் மட்டும் கொஞ்சம் கன்சர்னாக இருங்க, நல்லா வதக்கிக்கிங்க அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிற மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பராக சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வீட்டை நீங்கள் பீச்சாக இமேஜின் பண்ணிவிட்டு இந்த சுண்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.